படம் சூப்பர். தலைவர் கலக்கிட்டாரு. செம படம். என்னதான் பிடிக்கலன்னு கேட்கணும், என்ன பிடிச்சிருந்தா என்னது சூப்பர். நல்லா இருந்தது. ஃபைட் எல்லாம் கெத்து. என்ன ஒரு 20 நிமிஷம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். பேலன்ஸ் சூப்பர். எல்லாரும் ஜாலியா பாருங்க. சூப்பரா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பர்టిక్యులரா உங்களுக்கு இது பிடிச்சது ஸ்டைல், தலைவர் ஸ்டைல். செம சூப்பர். DISCO. படம் நல்லா இருக்கு. வர்த் வாட்சிங் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். பட் குவைட் லாங் அண்ட் டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் டைரக்டர் இஸ் நாட் பீன் ஏபிள் டு பேலன்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆக்டர்ஸ். பட் அதர்வைஸ் a good movie. தலைவர் மாஸ் அண்ட் பவர் ஹவுஸ். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? ஆல் தி மோர் எவ்ரிதிங் இஸ் குட். லைக் இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா தலைவர் இஸ் ஆல்வேஸ் கெத்து அண்ட் 50th மூவி இஸ் தி பெஸ்ட். டிசப்பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கா? அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது. கூலி குக்கு 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 கூலி அவயாஞ்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாம் தலைவர் தான் பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. Thank you. பர்టిక్యులரா இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னு இல்ல, as a Rajini fan it was good. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? படத்துல கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அந்த டிஏஜிங் சாரி அது சொல்லலாமான்னு தெரியல. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இது இப்படி இருந்துச்சுன்னா நாங்க விக்ரம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இது கொஞ்சம் விக்ரம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா ஹைப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரஜினிக்குலாம் நல்லா இது கொடுத்துருந்தாங்க ரோல். எல்லாருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஃபைட்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தலைவர் தரிசனம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? ரஜினி பிடிச்சிருந்தது. வேற என்ன வேணும்? தலைவர் இருக்காரு. சொல்லுங்க வேற என்ன வேணும்? லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், மியூசிக், காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆஸ் ஆல்வேஸ் தலைவர் ராக் ஸ்டார் ரொம்ப கலக்கிட்டாரு. மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு படத்துல? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருந்தது மியூசிக் எல்லாமே. நாகார்ஜுனா நிறைய கேரக்டர் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஜிலோ வந்தது படம். இவரை பத்தி பேசுறாங்க. யாரு? நாகார்ஜுனா தானா? நாகார்ஜுனா சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி ஃபைட் எல்லாமே சூப்பரா அந்த படத்தோட சொல்ல முடியாது. கதை ஒரு மாதிரியான கதை தான். இந்த எக்ஸ்பெக்டேஷனே போகல. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க எக்ஸ்பெக்டேஷனே போவானா அப்படின்னு. அதே மாதிரி தான் அதோட போகல. நல்லா தான் இருந்துச்சு. டீசெண்டான படம். அது எல்சிஓ கனெக்ட் பண்ணதா? அது இது வேற இல்லை அதை எல்சியோட கனெக்ட் பண்ணல. தலைவருக்காக பண்ண படமா இருந்துச்சா இல்ல தலைவருக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ்னா என்ன சொல்லி மைனஸ் மைனஸ்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதிகமான ஃபைட்டு. ப்ளஸ் எல்லா ஆக்டும் சூப்பராக எல்லாரும். அப்புறம் ஷோபினோட பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. சாங்ஸ் ஃபைட் அதெல்லாம் அனிருத் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகிங்காக போச்சுன்னா, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ஸ் மஜாவாக இருந்தது. மிஸ் பண்ணக்கூடாது. இன்டர்வல் சூப்பர். லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதுவும் அந்த ஃபிளாஷ்பேக் சீன் தான் மஜாவாக இருந்ததுண்ணா. விண்டேஜ் ரஜினி காட்டினாங்கண்ணா. அதெல்லாம் என்னன்னா அப்படி இறங்கி அடிக்கிறானா சூப்பராக இருக்குண்ணா. விண்டேஜ் ரஜினி எல்லாம் விண்டேஜ் சந்தானம் எல்லாம் காமிச்சாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லாகிங் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இன்டர்வல்ல அது பிடிச்சிட்டாங்க. செகண்ட் இல்லை விக்ரமோட ஈக்குவல் ப்ரூஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான். அதுவும் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல அமீர் கான்லாம் ஃபைட் சூப்பர் ப்ரோ. ஃபைட்லாம் சூப்பர். சாங்கும் சூப்பர். அதுவும் மோனிகா சாங்கும் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதெல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் அந்த ஃபைட்டு. அதெல்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்ததுண்ணா. படம் அவர் டிஏஜிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவர் வாய்ஸும் டிஏஜிங்கில் கொடுத்துருந்தாங்க பழைய மாதிரி. அதே மாதிரி பாஷா ரெஃபரன்ஸ் இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிப்பாங்களா சிகரெட்டோட வருது பாஷா ரெஃபரன்ஸ். சூப்பராக இருக்கும்ண்ணா. படம் பார்க்கலாம்ண்ணா. பிளாக் பஸ்டர் தான். நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லைண்ணா. படம் பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது படம். அவர் லுக்ல நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்கு. ஃபிளாஷ்பேக் மோஷன் செம்மையாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். எத்தனை வாட்டி வேணாம் பார்க்கலாம். டிசப்பாயின்மெண்ட் எதுவுமே இல்லை. எல்சியூன்னு தான் வந்தோம். ஆனால் எல்சியூக்கு மேலேயே இருக்கு. ஓகே அதெல்லாம் நல்லா தான். அவங்களும் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் ரஜினி காட்டுனதுனா அதெல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அனிருத் பிஜிஎம் படத்துக்கு அதுவும் பயங்கரமாக எலிவேட் பண்ணி பயங்கரமாக கட்சி பண்ணுறது நல்லா இருக்கு.